ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனா. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அதான் இன்றைக்கி ஒரு ஃப்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ குட் ஈவினிங். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நான் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு 6:45 7 o'clock கிட்ட தான் எனக்கு முடியும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சமைக்கிறது தான் எப்பயும் போல். சாப்பாடு வச்சாச்சு, ஏதோ ரசத்துக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். பட் எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்க சாப்பிட்டு தான் சொல்லுவாங்க. ஒரு வழியாக ரசத்தை வந்து தாளிச்சிட்டேன். கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பீன்ஸும் கேரட்டும் ஸோ ரெண்டுத்தையுமே போட்டு பொரியல் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல. நானும் யூடியூப்பை பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ துருவிட்டு அப்புறம் அந்த பீன்ஸ் வந்து ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாங்க வீட்டில். அது வந்து கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை பிச்சுட்டு அந்த விதையை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுவும் சேர்த்து பொரியல் பண்ணிக்கலாமா சரின்னு சொல்லிட்டு அதையும் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஸோ கட் பண்ணுற அந்த கட்டிங் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கிண்ணத்தை போட்டு அது மேலே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். ஸோ எமர்ஜென்சிக்கு வேறு என்ன பண்ண முடியும் சொல்லி சரிங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துருவி வச்சிருந்த கேரட்டில் வந்து அந்த பீன்ஸ் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடாய் வச்சுக்கலாம். ஸோ கடாய் வச்சுட்டு நம்ம சிம்மிலே வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ கடாய் வந்து சூடாகிடுச்சு. செக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்பெஷல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறமா அந்த ஆனியன் அப்புறம் டொமேட்டோ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க முடியாது. ஸோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான சால்ட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஐ மீன் 7:30 அந்த மாதிரி சாப்பிட போவாங்க. நீங்களாம் என்ன செஞ்சீங்க?